ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் படம் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஜனநாயகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஆர்டிகல் 19 சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போகிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு சென்சார் போர்டு மூலமாக நடக்குது அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக இதில் வந்து பாஜகவுடைய இங்கே அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். இந்த அரசியல் களத்தில் தாவேக்காவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான பல வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பல இடங்களை நம்மளால் குறுக்கிட்டு சொல்ல முடியும். இன்றைக்கு கூட தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக பேசுகிறாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு கருத்தை அவங்க மேற்கோள் காட்டி அவங்க என்டிஏக்குள்ளே வரணும், வந்தால் தான் அது ஒரு அசைக்க முடியாத சக்தி, இல்லைனா அது ஒரு அசைக்க முடியாத சக்திலாம் கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக அவங்களுடைய அபிலாஷைகளை சொல்கிறாங்க. இப்படி இங்கேயே வெளிப்படையாக கூப்பிடக்கூடியவர்கள் எங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரே, அப்போ கூட அவங்கக்கிட்ட வெக்கமே இல்லாமல் நம்ம கேட்குறோமே, நம்ம ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கோம், 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்திருக்கோம், இதெல்லாம் தாண்டி அவங்க கேட்கறதுக்கான ஆர்வம் எங்கே வருது அப்படின்னா, கொள்கை எதிரின்னு கம்யூனிஸ்டுக சொல்கிறாங்க, பிஜேபியை கொள்கை எதிரிகள்னு. சரி, அவங்கள கூப்பிடுறதில்ல அவங்க கூட்டணிக்கு. காங்கிரஸ் எங்கள் கொள்கை அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்றாங்க. காங்கிரஸை பிஜேபி தமிழிசை கூட்டணி கூப்பிட்டதில்லை. விசிக எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லுது, விசிகாவை அவங்க கூப்பிடல. தாவேக்காவை மட்டும் ஏன் சார் கூப்பிடுறாங்க? மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தாவேக்காவை அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. அது வந்து ஒருதலை காதலாக தான் போக போகுது, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். மேம்போக்கா சொல்றீங்களே தவிர அதை தாண்டி களத்தில் போய் இப்போ திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா எதுவும் சொல்றது இல்லை. இந்தியா முழுக்க கிறிஸ்துமஸ் நாளில் பஜ்ரங் தள்ளும் விஹெச்பியும் கலவரம் பண்ணுறாங்க, கொண்டாட்டங்களை போய் சீர்குலைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லோரும் கண்டிக்கிறாங்க. தாவேக்கால்றது எதுவும் இல்லை. இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், அது ஒரு சின்ன விஷயம், அது ஒரு கோர் இஷ்யூ, இன்னொரு நாள் கூட பேசலாம். இதில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு, அதில் நானும் உடன்படுறேன். இது வந்து ஒரு சினிமாவுக்கு, இந்த சினிமாவில் எந்த சினிமாவை தடுத்தாலும் கருத்துரிமைக்கு போடுற ஒரு கடிவாளம்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஆர்கியூமெண்ட்லேயே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது, ஒரு உள்நோக்கம் இருக்குது, எங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கணும்னு அப்படின்னு ஏன் சொல்லலை? இல்லை, சில விஷயங்களை வந்து சென்சார் போர்டு வக்கீல் சொல்கிறாரு, எங்கள் மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டே அவங்க சொல்லலைங்க, நாங்கள் உள்நோக்கத்தோட செயல்படுறத அவங்களே சொல்லலை அப்படின்றாங்க. சரி, யாருமே சொல்லலைன்னா அவர் ஏன் வாலண்டியராக வந்து கேட்கப்படுறாரு? எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து யாருமே சொல்லலை அப்படின்னும் போது எங்களுக்கும் அரசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது அவர் வாலண்டியராக சொல்லும் போதே தெரியுது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. வெளியே இருந்து எல்லாருமே பேசுவாங்க சார் கூட சொல்லியிருந்தாரு, திமுக தான் இதற்கு காரணம்னு வெளியே பேசுவாங்க, வெளியே 1000 பேசுவாங்க. நமக்கு தாவேக்கால இயங்குற யார் அவங்க பேர், விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுக நீங்க கொஞ்சம் வாயால சொல்லிடுங்க. இல்ல, நான் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்ல முடியும். இதுல வந்து இல்ல எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்றேன், இந்த தமிழக அரசு காரணம் இல்லைன்னு சொல்லுங்களேன் சார். நான் அதுதான் சார் சொல்றேன். இப்போ உங்களை ஃபாலோ பண்ற தாவேக்கா நண்பர்கள் நேரம் பகிர்ந்திருப்பாங்க, அவங்களை எஜுகேட் பண்ற கடமை உங்களுக்கு எஜுகேட் பண்றேன் சார். நான் வந்து இதுதான் இல்ல காரணமே இல்லன்னு நான் போயிட முடியாது இல்லையா? நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தமிழக அரசு இல்ல, ஒரு அட்வொகேட் இங்க இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட மனுஷப்பட்ட பல திரைப்படங்களை வந்து சென்சாருக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு சட்டம் தெரியும். நான் 2 திரைப்படங்கள் எடிட் பண்ணி சென்சார் வாங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பல படங்கள் யூ கேன் சே இதுல தமிழக அரசு, நான் அட்வொகேட் ஐயா சொல்லுங்க, தமிழக அரசு இதுல ஒரு துளி அளவாவது தலையிட முடியுமா சொல்லுங்க? முடியாதுங்கிறத சொல்லிருங்க. அப்புறம் ஆமாங்க இதுக்கு தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு பார்ட்டியா? விஜய் சாருடைய குரலாக ஒலிக்கட்டுமே. அக்கறை அவருக்கு இருக்கா இல்லையா? ஓகே, இல்லை சார், நான் தெளிவுபடுத்திடுறேன். முதல்ல வந்து இங்கே இவங்க தான் வந்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது, சரிங்களா? இங்கே ஏன்னா இது வந்து அரசு நேரடியாக பண்ணுற விஷயம் கிடையாது. இது ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க பாருங்கள், இங்கே ஒரு பேசியிருக்காரு, இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஆதாரங்களை கொடுக்குற அளவு கிடையாது. இன்னைக்கு இந்த படத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபர், அவர் யார், அவர் பின்புலத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருக்கக்கூடும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் சார் கூட சொன்னார் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படின்னாரு சார். அங்கே அட்வொகேட் சார் சொன்னார் இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு. இது இரண்டுமே வந்து தேவையில்லை. விஜய் ஒரு செகண்ட் நீங்கள் சென்சாருக்கு போகிறீங்க. விஜய்க்கு இது வந்து மொதல் படம் இல்லை, இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு இது மொதல் படம் இல்லை. 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் பெரிய புகழோடு இருக்கிறவங்க. கண்டிப்பாக சென்சாருக்கு யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்சார் போர்டு தலைமைச் செயலகத்தில் இல்லை, இருக்கிறது சாஸ்திரி போர்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து இயங்குறது எல்முருகன் அவருடைய அமைச்சரவையில் கீழே. எல்முருகனோட பாஸு திரு பிரதமர் நரேந்திர மோடி. சென்சார் போர்டோட சேர்மனை நியமிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். சென்சார் போர்டுக்கு ரீஜனல் மெம்பர்ஸை நியமிக்கிறது யூனியன் கவர்மெண்ட். அந்த சென்சார் போர்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற அதிகாரி இருக்கார்ல, கடைநிலை அதிகாரின்னு ஒருத்தர் சொல்கிறாங்களே, ரீஜனல் ஆஃபீஸர்,
அவரு யூனியன் கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி. பாலமுரளி வரைக்கும் பாலமுரளி யூனியன் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற ஒரு அதிகாரி, அது உயர் அதிகாரி. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க சார் வருது? சார் நான் தான் சார் சொல்கிறேன், இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் சில துறைகள்லாம் இயங்குது இல்லையா, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள மக்களே இருக்க மாட்டாங்களா, அதிகாரிகளே இருக்க கொஞ்சம் மாட்டாங்களா? புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போலீஸ் இருப்பாங்க. அதான் சொல்றேன். இப்ப அங்கேயும் யார் திமுக இருப்பாங்கன்னா அனுதாபிகளோ இல்ல திமுகவை எதிர்க்கிறாரே இதனால இவருக்கு வந்து குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நபர் அங்க இருக்க மாட்டார், நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, இது ரொம்ப சார் நீங்க யார் இருப்பாங்கன்னா நான் திருப்பி நான் வழக்கம் போல நான் கருத்துரிமை அப்படின்ற கோணத்துல சீரியஸா பேசலாம்னு நினைச்சேன். இந்த ஜோக்கா பேசலன்னா ஜோக்காவே பேசலாம், அது ஒண்ணும் இல்ல. சரி சார், இப்போ வந்து நீங்க பாலமுரளி திமுக காரன்றீங்களா? அந்த 5 பேர் படம் பார்த்துட்டு அதுல அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா, அவங்க திமுகவா? சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சார்ல ஒரு சிஇஓ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ, அவங்க 2 பேரும் திமுகவா? இல்ல இன்னைக்கு வந்து வாதாடுறாங்கல்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்கு, அவர் திமுகவா? இல்ல யார் திமுக? நான் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தெளிவா தான் சொன்னேன். இந்த எந்த அதிகாரியுமே இங்க இருக்க மாட்டாங்களா நான் கேட்டேன். நான் இவரு வந்து யாருன்னு சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியலன்னு தான் சார் சொல்றேன். தெரியாதனால எப்படி பேசுறீங்க? அழுத்தம் எங்க இருந்து வருது? திமுகல இருந்து வரலாம், பாஜகவுல இருந்து வருது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா துணிச்சலா நேரடியா பிஜேபியை எதிர்த்து பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத கோழைகள், சரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பேசுறீங்க. இன்னைக்கு பிஜேபி தெளிவா தான் நான் சொல்லிக்கிட்டு யார் இருக்கேன். பேசிருக்கா? பிஜேபி இங்க அழுத்தம் கொடுக்குது நான் சொல்றேன். விஜய் பேசிருக்காரா? விஜய் பேச மாட்டார் சார். இது ஒரு 500 கோடி விஜய் இன்வால்வ் பேசவே மாட்டாரா சார்? சார்? விஜய் இந்த விஷயத்துல பேச மாட்டார் சார். ஆதவ் அர்ஜுனா வந்து முத நீளத்துக்கு ஒரு ட்வீட் போட்டார்ல சார் நேத்து. சார் ஒரு நிறுவனம் 500 கோடி முதலீடு பண்ணிருக்கு, இந்த படத்துக்கு மேலும் மேலும் நான் பேசுறதுனால சிக்கல் வருதுன்னா அவர் பேச மாட்டார் சார். 1 மினிட். அதாவது அந்த படம் பேசுற ஒரு கண்டென்ட், அந்த படத்தோட மேக், அதனால பிரச்சனைன்னா ஒரு ஹீரோ குவைட்டா இருக்கலாம். இது வந்து கண்டென்ட் சார்ந்த பிரச்சனையே இல்லை. இது வந்து ஒரு ரீமேக், அது உலகத்துக்கே தெரியுன்ற லெவல்ல பேசுறாங்க. அரசியல் ரீதியா ஒரு கட்சி தலைவர்ன்றதுனால தான் இந்த பிரச்சனைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தர்றாங்க அல்லது அவருக்கு வேற வகையில் உதவுறாங்கன்னு இவர் சொல்றாரு. அது என்னன்றது காலம் தான் சொல்லணும். ஆனா அவங்க ஏன் பேசல? அரசியல் கட்சி ஏன் பேசல? இதுல உங்க கட்சி தானே சார், கட்சியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கையில இதுல மையப்புள்ளி 3 தான் சார். அதுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் அல்லாத ஒண்ணு திரைப்படம்னா, ஒரு திரைப்படத்திலிருந்து கதாநாயகனை நடித்து இன்னைக்கு அரசியல் வர்ற ஒருத்தர், ஒரு பெரிய மக்களுக்கு நாளைக்கு பணி செய்ய போறவர், அக்கறை உடையவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை சொல்லணும் இல்லை. ஏன்னா மக்கள் தான், நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், நாளைக்கு படம் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே மக்கள் தானே. மக்களுக்கு நீங்க சொல்லணும்ல. ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாத்துக்கும் பேசுனீங்கல்ல. நீங்க ஒரு 47 பேர் மரணத்துக்கு அப்புறமா உங்களால ஒரு வீடியோ போட முடிஞ்சிச்சு இல்லை? அப்படி பண்ண நீங்க ஒரு வீடியோ போடுங்களேன் சார். ஜனநாயகன் படத்துல உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. யாரும் நீங்க வந்து இதை பத்தின நீங்க யாரும் இது பண்ண வேண்டாம், என்ன பதட்டம் அடைய வேண்டாம். படம் எப்போ வரட்டுமோ வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம படம் தானே சொல்ல வேண்டியதானே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.